அக்கா 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 ஆ ஆ சொல்லுக்கா சொல்லுப்பா சொல்லு. என்ன வேணும்? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன கோசலன்னு சொல்லாதன்னு. என் பேர் கௌசி. அதில் கோசல நான் சமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அதனால உனக்கு என்ன ஒரு டீ வேணுமா இல்லை டிஃபன் பண்ணிட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், நான் சட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது குடிக்கிறியாடா? சொல்லு. ஏ, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து யூஎஸ் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு ஆஃபீஸ்லேருந்தே கொடுத்துருக்குறாங்க. என் திங்ஸை வந்து பேக் பண்ணணும். அப்படியா? நானும் தானே. நான் எப்படி எல்லா திங்ஸையும் நான் பேக் பண்ணிடுறேன். ஆஹா, நீ இல்லை. இது நான் தான் போகணும். இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்காக நான் எத்தனை நாள் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அதே ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் செலவில். அதனால் நான் தான் போகணும். உனக்கு அங்கே வந்து என்ன தெரியும்? நீ இங்கே கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிற. இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கா. ஸோ நான் உங்களெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு இந்த கோர்ஸில் அம்மா அப்பா தான் இங்கே யூஎஸ்லேயே எடுத்துக்கொண்டு கூடாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்காண்டி அம்மா அப்பாவுக்கு நான் காப்பாற்ற முடியுமா? எனக்கு ஃப்யூச்சர்ஸ் இல்லையா? ஐ ஹவ் டேக் கேர் அபவுட் மை ஃப்யூச்சர்க்கா. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது சரியா? அவங்கவுங்க செல்ஃபிஷாக இருந்தால் தான் அவங்கவுங்க லைஃப்பை கரெக்டாக வாழ முடியும். என் ஃப்யூச்சரை நான் பார்க்க தான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன். நீ படிச்சிருந்தா தான் இதெல்லாம் உனக்கு தெரியும். சரிக்கா சொல்லு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடு. என்னம்மா மலனி, என்ன உன் தங்கச்சி எதுவும் கத்திக்கிட்டே கிடந்தா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாட்டி, வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது தங்கச்சி ஊருக்கு போகலாம் பாட்டி. இது எப்படி ஒன்று விட்டு போவா? அவளுக்கு ஒரு வேலை இல்லையா? இங்கே இருக்கிறத விட்டு இன்னும் அங்கே போய் அடுத்தவங்களை கடுமையாக இருக்க சொல்லையா? நீங்கள் சின்ன வயசுல எவ்வளோ நாள் பார்த்துருக்க, அது நன்றி கூட இல்லாமல் இருக்காளே. எங்கே போயிருக்காவ? அவனுக்கு எவ்வளோ தைரியம். இன்னைக்கு வரட்டவ ரெண்டு ஒன்று பார்க்குவேன். கொழுப்படுத்தவ. ஐயோ பாட்டி, வேணாம் பாட்டி, தேவையில்லாமல் அவளை ஹெல்ப் பண்ணாதீங்க. இது அவளோட பேஷன், கனவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. வேணாம் பாட்டி. அவள் தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான்னு தெரியுங்களா? பிடிவாதோன்னு. வேணாம் பாட்டி, தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. இப்படி செல்லம் கொடுத்தா நீ இந்த அளவுக்கு வச்சிருக்க. என் பேச கேட்காம நான் பேச சொன்னேன். அவங்களும் ரொம்ப வேலைக்கு சேர்த்துக்கோ, நீ தான் தங்கச்சி படிக்கணும், அப்படி இப்படி ஆகுன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா? பாட்டி, அவள் அப்படி என்ன ஆசைப்பட்டுட்டா? அவள் வெளியூரில் போய் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றா, நல்லா வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா. அவ்வளோதானே ஆசைப்பட்டா. அதுக்கு போய் அவ்வளோ வஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், ஏதாவது ஒரு தங்கச்சியை பற்றி பேசினா இப்படியே வாய் அடிச்சிடு. இப்படி அடிச்சு தானே இவ்வளோ நீ கஷ்டத்தில் உட்காந்துருக்க. உனக்குன்னு ஒன்று தேடிக்காம அவ்வளவே பார்த்துட்டு இருந்தா உன் வாழ்க்கையை நீ எப்படி பார்ப்ப? நான் போய் டீ போட்டுட்டு வரேன், நீங்கள் குடிங்க. இப்படியே சொல்ல கேட்காம தான் இப்படி வந்திருக்கா. ஐயோ, பாட்டி வேற இருக்காங்க. பாட்டி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பேசுறது பாட்டிக்கு பிடிக்காது. ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. பாட்டி எப்படியாவது வெளியே போக வைக்கணுமே, யோசிக்கலாம். பாட்டி, இருந்தாங்க பாட்டி. டீ குடிங்க, நான் வந்துடுறேன். குடிங்க பாட்டி. பாட்டி, சீக்கிரமாக வந்துடு. தரையை பார்த்து போ. தரை கால தெரியாமல் ஆடினா முட்டி மோதிக்க வேண்டியதுதான். சரி பாட்டி, வந்துடு பாட்டி. சரி, நம்ம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பாட்டி எப்படியாவது கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். இல்லைன்னா தங்கச்சிக்கு தான் பிரச்சனை. ராதிகா, பாட்டிக்கு தங்கச்சி விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாயிடும். அவளும் பாட்டி சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீ எப்படியாவது பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இப்படியே வந்தால் பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம வெளியே இருப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணுமே. அதிகா, சீக்கிரம் வா, சீக்கிரம் பாட்டி கூட்டிகிட்டு போயிடுறேன். இல்லாட்டி தங்கச்சிக்கு பாட்டிக்கு சண்டை வந்துடும். நான் வந்துட்டேன். ஏன் இப்படி கவலையில் இருக்க? அதை நான் வந்துட்டேன்ல, நான் சொல்கிறேன். நீ ஏன் இப்படி மூஞ்சி வச்சேன்னா பாட்டி கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோலாம் இல்லை. இப்போ பாட்டி, நீனடி இங்கே வந்துருக்க? நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்னா? இல்லை பாட்டி, பேங்க்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அதான். ஆமாம், நான் அங்கேருந்து பேங்க்குக்கு வீட்டுக்கும் மாறி அலைஞ்சிட்ருப்பேன். அப்போ ஒரு லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ முக்கியமான வேலையில் தான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு நம்மளை கழுத்தை இருப்பாங்க.
சரி நாம் போவோம். சரிம்மா மலடி, நான் அப்புறம் வந்து தங்கச்சியை பார்க்குறேன். இப்போ எங்களை விட்டோம்னா சீக்கிரம் வர மாட்டாங்க. சரி பாட்டி, நீ பத்திரமா உடம்பு பார்த்துக்கோ, எதுவும் நினைக்காது சரியா? சொல்லி தங்கச்சி போய் பார்த்து சொல்லு. சரி. ஏய், மழை வர மாதிரி இருக்கு, நீ வாடி இருந்துட்டு போகலாம். அதுக்குள்ளே பேங்க் மூடிடுவாங்க, பரவாயில்லையா? அப்போ லோன் எப்படி வாங்க? ஆமாண்டி வாடி வாடி போகலாம். இந்த பேங்க் அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி நிற்கல நிற்கணும். பேசாமல் வா பாட்டி, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா, நம்ம இங்கே வந்தாச்சு. என்னடி இதை யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வா. என்ன போவாத, இழுக்கிறதுலே நீ வந்துக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது விசேஷம். வா பாட்டி. ஹாய் பாட்டி. பாட்டி பாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கே போகிற? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இப்போ உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியா? என்ன பாட்டி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பேசாம நீ யார்டி என்கிட்ட பேச? உங்கள் அக்காவை விட்டுட்ட, எங்களை விட்டுருவையா? விட்டு தானே ஆகணும். ஏண்டி, உங்கள் அக்கா உனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா? நான் பட்னி கிடந்து கூட உனக்கு சாப்பாடு கொடுத்தாலே, அதெல்லாம் மறந்துட்டியாடி? அவளுக்கு கூட நல்ல துணி இல்லாமல் உனக்கு மாடனாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த உன் பக்கத்தில் ஒன்று இருக்குது, நாய் கடிச்ச துணி மாதிரி. அப்படி ஒன்று அழுத்து விட்டாலே, ஏண்டி இப்படி மறந்துட்டேன்? அசால்ட்டாக சொன்னையா? நான் என் வாழ்க்கையை நான் பாட்டி சும்மா ரெடி. நீ வேறு நான் கேட்கணுன்னு தான் நினச்சேன். அவ்வளோ பண்ணியும் நீ இப்படி இருக்கேடி. உன்னை அண்ணாதையை விட்டுருந்தா நீ ரெடி செஞ்சுருக்க உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம். அது வந்து பாட்டி சின்ன வயசு அப்படி சொல்லாத. இப்போ போன மாதம் கூட தான் அவளை வந்து கேட்டாங்க, நான் என் தங்கச்சியை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னான். அது ஒரு சுயநலமாக சொல்லு. அவளுக்கு போக தெரியாமலா? நீ மாடு மாதிரி வளர்ந்துக்கணும், விட்டு போக தெரியாமலா? பாட்டி சாரி பாட்டி, நான் இப்போ தான் அக்காவோட அருமையை புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ல நானே வந்து புரிஞ்சுக்கணும். நான் இப்போ எங்கள் அக்காவை போய் பார்க்க போகிறேன். ஏய், நீயாடி வந்ததுலேருந்து செலமா நின்றுட்டுருக்க? வா கௌசி, அதுக்குள்ளேயே வந்துட்டேன். உனக்கு டீ ஏதாவது கூட? அக்கா நிப்பாட்டுக்கா, இத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சதில்ல, ரொம்ப நன்றிக்கா. நீ தான் என்ன எல்லாமே, நான் உன்னை புரிஞ்சுக்காம வந்துட்டேன். ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கிற? யார் என்ன சொன்னா? இது கிளவி தான் சொல்லிச்சா? அவங்களாம் ஒன்றும் சொல்லலக்கா, நானும் சொல்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. நான் தான் செய்யலாம் வந்துட்டேன். நான் நீ அப்படி இல்லை, நான் தான் கதைன்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னை நீ மன்னிப்பியாக்கா? ஏய் லூஸு, நான் உனக்கு என்னடி கோச்சிக்கிட்டேன் நினைக்கிறதுக்கு? வா சாப்பிடலாம். பட் என்ன பசங்களா, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் சகோதர சகோதரிக்கிட்ட பாசமாக இருக்கணும், இருப்பீங்களா?